ஒரு குடும்பம் நல்லா இருந்தாலே ஒரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அது யாருன்ட்டு பார்த்தா விஜயோட சித்தப்பா தாங்க. ஐயோ! பத்திக்கிச்சு பத்திக்கிச்சுன்ற போது அப்ப வந்து சொல்லுவாங்க, "ஏன் காவேரி நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எப்பமே வந்து கல்யாணம் பண்ணின்னு வந்தா அம்மா வீட்ல இருந்து தான் நகை போட்டுன்னு வருவாங்க. உனக்கு வெட்கமே இல்லையா? விஜய் வாங்கி குடுத்த நகைய போய் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் காமிச்சுட்டு வரேன்னு சொல்றியேன்னும்போது, அப்ப வந்து சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நீங்க அமைதியா இருங்கன்னும்போது, இருங்க மாமா யாருமே எதையுமே கேட்கலன்னா இந்த பொண்ணுக்கு பயமே வராது. வெட்கமா இல்ல காவேரி? இவ்ளோ நகைய வந்து வாங்கின்னு வந்திருக்கிறியே, அவனும் கடைக்கு இட்டுன்னு போனாலும் ஒரு 4 பவுனோ, 5 பவுனோ வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நகைக்கு அலைஞ்சதுங்கலாம் தான் இவ்ளோ நகைய வாங்கின்னு வரணும்போது, காவேரிக்கா கண்ல இருந்து அப்படியே அழையா வருங்க. அந்த இடத்துல அப்பா எதையுமே பேச முடியாது. ஒரு வசதி இல்லாத வீட்ல இருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா, இந்த வீட்ல மாமியார் வீட்ல ஒரு கொடுமைப்படுத்துவாங்க பாரு. ஐயோ! அந்த வீட்ல ஒரே ஆள் சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா, அந்த குடும்பத்துக்கு கில்லி அடி அடிக்கலாங்கங்க. அப்ப வந்து விஜய் வந்து சொல்லுவாரு, "சித்தப்பா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை." "என்ன விஜய் தேவையில்லாத வேலைன்னு சொல்ற? இந்த வீட்டு நான் மருமக. எல்லாத்தையும் கேட்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு" சொல்லுவாருங்க. விஜயோட சித்தப்பா மூஞ்சில பல்ப் அடிக்கிறேன்றவங்க, தக்காளி சட்னி அடிக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.